உங்களுடைய ஃபேவரட் ஃபெயிலியர் அப்படின்னு அதை சொல்வீங்க? ஓகே, அதாவது இந்த ஒரு விஷயத்தினால நான் ஃபெயிலியர் ஆனேன், அதனால தான் நான் இங்கே இப்போ இருக்கேன், அல்லது அது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயத்தை கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபெயிலியர் அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயம் என்னது? ஃபேவரட் ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பிரதர், மணி அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரெயின் தான் நான் எப்போவுமே சொல்லுவேன். நெவர் கோ ஆஃப்டர் த மணி, நெவர் எவர் கோ ஆஃப்டர் த மணி. எனக்கு மணி வேணும், மணிக்காகத்தான் நான் இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல யூ ஃபெயில் டு see the value, யூ ஃபெயில் டு see the value proposition. என்னை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் பெயின் பாயிண்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, பெயின் பாயிண்ட்ஸ், அந்த பெயினை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம ஒர்க் பண்ணணும். சால்வ் பண்ணும்போது யூஆர் கிவிங் அ சொல்யூஷன், அந்த சொல்யூஷனை நுகர்றதுக்கோ அதை வாங்குறதுக்கோ நிறைய பேர் வருவாங்க. அப்போ அது தென் மணி ஃப்ளோஸ் இன். அப்போ இங்கே நான் பேசிக்லி என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அலையுங்க அப்படிங்கிறேன் நான். நீங்கள் வெளியே போய் நல்லா அலையும் போது, நீங்கள் சுற்றி திரியும் போது மணி அப்படிங்கிறது ஒரு பாயிண்டில் கண்டிப்பாக வராது. இப்போ நம்ம நினைக்கிறோம் அப்போ நம்ம சோத்துக்கு என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி, தட் வில் டெஃபினெட்லி டேக் கேர் ஆஃப் இட்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்வேன். ஸோ மணி அலோன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் மணி அலோன். ரெண்டாவது பெரிய ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னோம்னா, ஃபெயிலியர் இஸ் ஆல்வேஸ் நாட் ஃபெயிலியர்ஸ் ப்ரோ. நார்மலாக நம்ம அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்கும். எனக்கு ஞாபகம் வச்சுட்டு இது மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம், அதே இடத்துல உட்காந்துட்டோம்னு அர்த்தம். ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு விதமான சேலஞ்சஸ் வரும். ஸோ அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதா. இப்போ நான் 10th படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டேன், மேக்ஸில் ஃபெயில் ஆகிட்டேன்னா தட் இஸ் ஃபெயிலியர். இந்த ஸ்டேஜில் நான் அதை கன்சிடர் கூட பண்ண மாட்டேன், என்னோட சப்கான்ஷியஸ் மைண்டில் கூட உட்காராது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப். பட் ஆல் த்ரூ நான் லேர்ன் பண்ண ஒன் குட் லெசன் அப்படின்னா, ஆல்வேஸ் ஃபைண்ட் த பெயின், பிரிங் இன் த வேல்யூ. அவ்வளோதான். ரைட். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இப்போ இருந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்குள்ள சில நம்பிக்கைகள், சில எண்ணங்கள் நீங்கள் வந்து வச்சுட்டு இருந்தீங்க, அது இப்போல்லாம் வந்து உடஞ்சி இப்போ வந்து மாறி இருக்கு அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க? நம்பிக்கை வச்சுருக்கேன் அப்படின்னா, மெயினாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா, this may sound a bit awkward also, limit your friends. ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருந்தாங்களா? ஆமாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ். see there is difference between acquaintances and friendship. எனக்கு ஒருத்தர் தெரியும், ஹாய் ஹலோ, he is an acquaintance, நமக்கு தெரியும் அவர். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா உங்களுடைய வல்னரபிலிட்டி நீங்கள் உங்ககிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க. ஓகே, நீங்கள் அப்படி எக்ஸ்போஸ் பண்ணும்போது அதை வந்து ஒருத்தன் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணிடக்கூடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது அப்படின்னா, நம்ம கூட இருக்கிற எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு எடுத்துக்க கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. அந்த ப்ராசஸில் டைம் நிறைய எடுத்துக்கோங்க. ரைட். ஓகே, டோன்ட் பிளைண்ட்லி ஓப்பன்லி ட்ரஸ்ட் எனி ஒன் ஆர் எனி திங் விச் யூ சி. இது நான் லேர்ன் பண்ணிக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு லெசன். அதாவது உங்களுக்கான அந்த சர்க்கிளை சின்னதாக்கிக்கோங்க. நீங்கள் எல்லாருக்கூடையும் ஜாலியாக பேசலாம், ஃபன்னாக இருக்கலாம், யூ கேன் பி எனி திங் ஆர் எனி திங். பட் உங்களுடைய பாயிண்ட்ஸ், உங்களுடைய ரிமோட் கண்ட்ரோல் அப்படிங்கிறத ஒரு சில பேர்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். ஸோ இந்த 5 வருஷத்தில் நான் லேர்ன் பண்ணிக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் அதுதான். இன்னொரு விஷயம் என்ன லேர்ன் பண்ணேன் அப்படின்னா, அது ரீசெண்டாக இந்த 2.5 வருஷமாக தான் நான் லேர்ன் பண்ணேன். நம்ம நினைக்கிறோம் நம்ம எல்லாமே வந்து நம்ம நடக்கிறத இது பண்ணுறது அது பண்ணுறதெல்லாம் மக்கள் எல்லாம் கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்படி இப்படின்னு. நோ ஒன் கேர்ஸ் பிரதர், நோ ஒன் டசன்ட் கிவ் அ ராட்ஸ் ஆஸ். அதுதான் உண்மை. என்னன்னா அவங்களுக்கு அவங்கவுங்க பேய்களும் பூதங்களும் இருக்கு சண்டை போடுறதுக்கு. நாம ஒரு என்டிட்டி, நாம ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி நமக்கு நடந்த சோகங்களை அவங்களும் ஷேர் பண்ணுவாங்க அப்படிங்க நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். அதே மாதிரி நமக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது எல்லாருமே வந்து நிற்பாங்க அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். நமக்கு நாம மட்டும்தான். ஸோ இந்த செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி ப்ராசஸ்க்கு நம்ம எப்போ அடாப்ட் ஆகுறோமோ அப்போ வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய ஏமாற்றங்களை நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். இப்போ நம்ம நினைப்போம், எனக்கு ஒரு பிரச்சனைனா 4 பேர் வந்து நிற்பாங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய பேர் மாற தட்டுறதை நம்ம பார்த்துருப்போம். எவ்ரி திங் ஹேஸ் இட்ஸ் ஓன் எக்ஸ்பைரி டேட்.
கடைசி வரைக்கும் அந்த ஃபுல் ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணுறது யூ அண்ட் யோர் வெர்ஷன் ஆஃப் யோர் செல்ஃப். ஸோ அந்த ஒரு ஸ்டிக்மாலேருந்து நம்ம வெளியே வரணும். மேபி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா 4 பேர் கண்டிப்பாக வந்து நிற்பாங்க, அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பட் வி மஸ்ட் லேர்ன் டு ஸ்டாண்ட் அலோன் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராசஸ்க்கு நம்மளை தயார்படுத்திக்கணும், அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறது நான் லேர்ன் பண்ண ஒரு முக்கியமான விஷயம். இந்த செல்ஃப் சஸ்டைனபிலிட்டின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, இது வந்து மணி இல்லாமல், ஸோ மணி பிஸ்னஸ் அந்த விஷயம் இல்லாமல் மற்ற விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து எப்படி செல்ஃப் சஸ்டைனபிலிட்டிங்கிறத அட்டைன் பண்ண முடியும்? வயா எக்ஸ்பீரியன்ஸ் தான் பிரதர். செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது மணி இல்லை அப்படிங்கிறது. அதாவது இதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தோடு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு டெஸ்ட்டு நல்லா படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸாமுக்கு நல்லா படிச்சிருக்கீங்கன்னா எந்த கொஸ்டின் வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் உங்களுக்கு இருக்கும். இந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் உங்களுக்கு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் அந்த ஒரு சப்ஜெக்டை புரட்டி போட்டு படிச்சிருப்பீங்க. கற்றுக்கிறதுக்கு ஒரு சில டெக்னிக்ஸ் கஷ்டப்பட்டு நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை மெமரைஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு லேர்ன் பண்ணியிருப்பீங்க, அந்த ட்ராயிங்ஸ் எதாவது நீங்கள் லேர்ன் பண்ணி பார்த்துருப்பீங்க. இதுதான் ஒரு பேசிக் கான்செப்டாக இருக்கும். இதே கான்செப்ட் இஸ் டைரக்ட்லி அப்ளைட் இன் லைஃப் ஆல்சோ. எனக்கு இது வந்தால் நான் பார்த்துக்கலாம், வாடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் நமக்கு வரும் இல்லையா, அது வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்சஸ் தான். நாமளே ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோன்லேயோ இல்லை ஒரு டஃப் சிச்சுவேஷன்லேயும் பார்க்காம போடாமல் நமக்கு அந்த கான்ஃபிடென்ஸோ இல்லை அந்த ஒரு தன்னம்பிக்கையோ நமக்கு கண்டிப்பாக வராது. நிறைய பேர் சொல்லுவாங்க தன்னம்பிக்கை வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது வர்றதுக்கான ப்ராசஸ் என்னென்னா, யூ ஹாவ் டு கோ த்ரூ அன்கம்ஃபர்டபுள் பொசிஷன்ஸ். அதுக்கும் மேலே ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அது ஒரு வடு விட்டுட்டு போகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து நமக்கு ஒரு வடு விட்டுட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன, அதுதான் படிப்பினை. அது என்ன நமக்குள்ளே விட்டுட்டு போயிருக்கு. ஒவ்வொரு பெரிய பெரிய ப்ராப்ளம் வரும்போதும் சரி, ஒவ்வொரு பெரிய பெரிய இன்சிடென்ட்டும் ஒவ்வொரு ஏஜஸ்லையும் நம்ம ஒவ்வொரு லெவலில் எவால்வ் ஆகிருப்போம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செஞ்சுட்டு இருக்கிற ஒரு விஷயத்த இப்போ நம்ம வந்து கண்டுக்க கூட மாட்டோம். அது நமக்கு பெருசாக பாதிக்கவும் செய்யாது. அதுக்கு மீனிங் என்னென்னா, அதை தாண்டி அடுத்த வேர்ஷன் நம்ம போகும்போது ஒரு இமென்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் நடந்திருக்கும் நம்ம லைஃப்பில், போத் ஃபிசிக்கலி சைக்கலாஜிக்கலி, எஸ்பெஷலி சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ். அதில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கும். அந்த ப்ராசஸை அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அந்த ப்ராசஸ், அந்த அனுபவம் இருந்தால் மட்டும்தான் அந்த கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வரணும் அப்படின்னா யூ ஹேவ் டு புட் யோர் செல்ஃப் இன் சம் சர்டன் அன்கம்ஃபர்டபுள் பொசிஷன். ஆர் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஓடக்கூடாது. ஓகே, ஜஸ்ட் ஸ்டாண்ட் அண்ட் ஃபேஸ் இட். வி ஹேவ் டு ஃபேஸ், ஆர் வி ஹேவ் டு லேர்ன் டு ஃபேஸ். அட்லீஸ்ட் ஒரு கார்டு இப்படி கையில் வச்சுட்டு கூட நம்ம அதை ஃபேஸ் பண்ணலாம். பட் அதை ஃபேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிற அந்த அனுபவம் நமக்கு கிடைச்சிரும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பிரதர், நம்ம ஒரு 80-85 வயசு, ஒரு 70 வயசு, சாரி ஒரு 90 வயசு, நம்ம அந்த வயசு வாழ போகிறோமான்னு தெரியல. அந்த வயசில் இருக்கும்போது நம்மளுடைய பேர குழந்தைகள் நம்ம கிட்ட வந்து, தாத்தா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் லைஃப்ல ஃபேஸ் பண்ற, இதை எப்படி சால்வ் பண்ணணும் கேட்க மாட்டானுங்க. கேட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொல்றதுக்கு ஒரு அனுபவம் இருக்கணும், ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம் இருக்கணும். இதெல்லாம் பாடுறா, இதெல்லாம் இப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதோட ப்ராசஸாக தான் இந்த ஏஜஸை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, ஐ ஹோப் இந்த வீடியோ பகுதி உங்களுக்கு ரொம்பவுமே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ சேரன் அகாடமி ஹுசைன் ப்ரோவோட சேர்ந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து எடுக்கப்பட்ட ஒரு சின்ன பகுதி தான் இந்த வீடியோவை. இந்த பாட்காஸ்ட் எபிசோடை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ரைட் சைடில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் வந்து அப்பியர் ஆகும். நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம்.